புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வெல்கம் டு IPS ஃபினான்ஸ். NSE பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,249. ஹை பார்க்குறப்ப 24,342 வரைக்கும் வந்து லோ 24,187 முடிஞ்சிருந்தது. நிஃப்டி பார்க்குறப்ப இன்னைக்கு வெறும் 66 புள்ளிகள் ஏற்றத்தோட 24,317 முடிஞ்சிருக்கு. NSEல இன்னைக்கு மொத்தம் ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,419, அதில் அட்வான்ஸ் 1,326, டிக்ளைன் 1,975, அன்சேஞ்சு 118, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 64, லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 92, 52 வீக் ஹை 86, லோ 52. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. செக்டரல் இண்டிசஸ்ல நிஃப்டி ஆட்டோ மட்டும் 1.63% ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருந்தது. அதுக்கான காரணம் என்னங்கிறத நாகப்பன் சட்ட பேசுவோம். அதுக்கு முன்னாடி BSE சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 273 புள்ளிகள் ஏற்றத்தோட 77,928 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் MCX சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.65% ஏற்றத்தோட 1,42,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.36% ஏற்றத்தோட 2,18,266 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.85% சரிஞ்சு 8,045 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், ஒரு சின்ன ஏற்றம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஒரு 10:30 இறங்கி இருக்கு, அப்புறம் திருப்பி ஏறி இருக்கு, அப்புறம் 2:30 இறங்கி இருக்கு, திருப்பி ஏறி இருக்கு. என்ன சார் நடந்திருக்கு? அட்வான்ஸ் டிக்ளைன்ல பாக்குறப்ப டிக்ளைன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். மார்க்கெட் ஏறியதுக்கு பிறகு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஏன்னா நீங்க 23,800 கீழே போனுச்சு இல்லையா ஒரு வாரத்திற்கு முன்பு, அங்க இருந்து ஏறி இருக்கு. ஏறின உடனே அப்படியே கண்டினியூஸா போக முடியாது. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மொத்த ஏத்த இறக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 100 புள்ளிகளுக்குள் தான் இன்னைக்கு மொத்த ஏத்த இறக்கம்ங்கிறது இருக்கு. ஒரு கட்டத்துல 20 புள்ளிகள் இறங்கினா கூட இன்னைக்கு தொட்ட உச்சம்ங்கிறது பாத்தீங்கன்னா 86 புள்ளிகள் பிளஸ். ஸோ எந்த விதமான ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மூவ்மெண்ட்டும் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் இதுலயும் கிடையாது. அப்கோர்ஸ் ஆட்டோ செக்டார் ஒரு 1.6% ஏறி இருக்கு. அது மஹிந்திரா ரிசல்ட் வந்திருக்குது, ஹுண்டாய் மோட்டார் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி சில காரணங்கள். பட் எந்த இதுவுமே வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஏற்றமோ இறக்கமோ எந்த செக்டார்லயும் இன்னைக்கு இல்ல பாத்திருப்பீங்க. பிராடர் இண்டிசஸ் எடுத்துக்கிட்டா கூட எந்த குறியீடுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமோ மிகப்பெரிய இறக்கமோ இல்ல, எல்லாம் 1%க்குள்ளதான் அந்த மாதிரிதான் இருக்கு. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் லைன், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன் ஃபேஸ் அந்த ஒரு இதுலதான் இருக்கு. ஏன்னா குறிப்பிடத்தக்க செய்திகள் எதுவும் இல்ல. சவுதி அரேபியா வந்து இப்போ அந்த போர்ல ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அவர்களுடைய அறிவிப்புகள் அப்படி இருக்கு அப்படிங்கலாம் வந்து நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு சேர்ந்துட்டாங்கன்னு. பட் அது வந்து ஒரு இன்னும் தெளிவான ஒரு இது இல்லை. ஸோ வார் சம்பந்தமான ஒரு செய்தியும் இல்லாததுனால, பெரிய இது இல்லைங்கிறதுனால ஐ திங்க் சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன் ஃபேஸ் தொடர்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாக்குறப்ப செக்டரல் இண்டிசஸ்ல ஆட்டோ செக்டார் மட்டும் ஒரு 1.5% மேல ஏறி இருக்கு. ஆமா, ரீசன் இருக்குங்களா? பர்டிகுலரான ரீசன்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய 2 பங்குகளை தவிர, TI இந்தியா, பாரத் போர்ஜ் தவிர எல்லா பங்குகளுமே இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பங்குகள், அதுல 13 பங்குகள் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஓரிரு பங்குகளை தவிர மற்றதெல்லாம் நார்மலான ஏற்றம் தான். ஸோ எக்ஸைடு ஏறி இருக்கு, ஹீரோ மோட்டோ கார்ப் ஏறி இருக்கு, TVS மோட்டார், இன்னைக்கு M&M மஹிந்திராவுடைய முடிவுகள் இன்னைக்கு வந்து வெளியானது, ஹுண்டாய் மோட்டாருடைய முடிவுகள் வெளியானது. அந்த மாதிரி மஹிந்திரா எடுத்துட்டோம்னா அக்ராஸ் த செக்டார், அவங்களுடைய டிராக்டர் பிசினஸ்ல இருந்து 4 வீலர்ஸ்ல இருந்து எந்த செக்டார் எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே வந்து அவங்களுடைய சேல்ஸ் ஃபிகர்ஸே நம்ம பார்த்திருக்கோம். சியாம் டேட்டாவும் பார்த்தோம், ஃபெடா டேட்டாவும் பார்த்திருக்கோம், நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷனோட டேட்டாவும் பார்த்திருக்கோம். தொடர்ந்து பாசிட்டிவா இருந்துட்டு வந்ததை பார்த்தோம். அதனால அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து சர்ப்ரைசிங்னு சொல்ல முடியாது. நிகர லாபம் 7% ஏறி இருக்கு, இயர் ஆன் இயர் 3,285 கோடி. ரெவென்யூ 23% ஏறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி டிராக்டர், SUV அக்ராஸ் த போர்டு ஏறி இருக்கு. ஸோ அதனால இந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருந்தது. 62 ரூபாய் ஏறி 3,283. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுடைய ரிசல்ட்ஸ் அவ்வளவு ஒரு சொல்லிக்கொள்ளும்படியா இல்ல. ப்ராஃபிட் 35% இறங்கி இருக்கு, 889 கோடி. வால்யூம்ஸ், அவங்களுடைய விற்பனை வால்யூம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு, ரெவென்யூ சைட்டா குறைஞ்சிருக்கு இப்படின்னு அந்த நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் அந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை ஒரு 1%க்கு மேல இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு. அது வந்து ஓரளவு சந்தை ஆட்டோமொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த சேல்ஸ் டேட்டா மாதாந்திர தரவுகள் வெளியாகிறதுனால சந்தையில அந்த பங்கினுடைய விலை அதற்கு தகுந்த மாதிரி தன்னை சரி செய்து கொள்றதுனால பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. இதெல்லாம் தான் ஒரு காரணமா
இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஆட்டோமொபைல் வந்து தொடர்ந்து ஐடி செக்டர் தான் ஏறிக்கிட்டு இருந்தது. ஆட்டோமொபைல் செக்டர் கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் டவுன்வர்ட்ல இருந்தது. ஸோ அங்க கொஞ்சம் வேல்யூ பையிங் வர ஆரம்பிச்சிருக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. பட் சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்லை. அதனால இதை நம்ம ரொம்ப இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஸ்விக்கி மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் சார், பாதி பேர் சாப்பாடு குறிப்பா 90s கிட்ஸுக்கு ரொம்ப ப்ராப்ளமும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான் சார். எல்லாருக்குமே அது பேர் அதெல்லாம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க. அதனாலதான் வந்து அதுக்கு போட்டி, கடும் போட்டியாக மற்றதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? சோ அந்த ஃபீல்டுல ஒரு மோட்டுங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல டெக்னாலஜி இருந்தது. ஒரு கோட்டையை சுற்றி எப்படி அகழி இருக்கோ அந்த மாதிரி அது உள்ள நுழையிறது. இப்ப அப்படி இல்லை. இப்ப நிறைய பேர் இதுல ஸ்லோவா வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்றோம்ல, அது முதல்ல வந்த 2 நிறுவனங்களுக்கு இருக்கு. அதுல ஸ்விக்கியும் பலன் பெற்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஸ்விக்கியினுடைய பங்கு இன்னைக்கு வந்து வணிகத்துக்கு இடையே 3% ஏறி இருக்கு. 296 ரூபாய், 8 ரூபாய் 50 காசு நேரத்தை விட ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நஷ்டம் குறைஞ்சிருக்கு. அந்த நிறுவனம் ஈட்டிய நஷ்டம் வந்து குறைஞ்சிருக்கு. 34% இயர் ஆன் இயர் பார்க்கும்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நஷ்டம் தான். முதலாம் காலாண்டுல 791 கோடி ரூபாய் நஷ்டம். ஆனால் சென்ற ஆண்டு 1197 கோடியா இருந்தது. இப்ப 791 கோடியா குறைஞ்சிருக்கிறதுனால அதை சந்தை கொண்டாடுகிறது அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 37% அதிகரிச்சிருக்கு. 4961 கோடி போன வருஷம் இருந்தது. 6812 கோடிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயம். எதனால அது பாசிட்டிவ்னா, அவங்க ஒரு மாடரேட், அவங்களுடைய கிளையன்ட் பேஸ், கஸ்டமர் பேஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு 5 ரூபாய் டெலிவரி சார்ஜஸ்ல ஏத்துனாங்கன்னா கூட அதனுடைய இம்பாக்ட் வந்து அங்க வந்து பெரிய அளவுல வந்து பாட்டம் லைன்ல தெரிய ஆரம்பிக்கும். இதற்காக கூடுதலாக அவர்கள் பெரிய செலவு எதுவும் செய்ய போறது கிடையாது. ஆனால் அதனுடைய பலன்கிறது இருக்கும். பட் அந்த 5 ரூபாய் இன்னைக்கு ஏற்ற முடியுமா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்விக்கி மத்த எல்லாமே இருக்குது. இப்ப ஜொமேட்டோ மட்டும் இல்ல, மத்த நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. சோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த அடிப்படையில போட்டி கடுமையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இந்த 2 நிறுவனங்களுக்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு அது பாசிட்டிவா இருக்கு. பட் எவ்வளவு நாள் தொடரும், இந்த துறை, இந்த தொழில் நல்லா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் இதுல யார் கடைசியாக எப்படி தகவல் தொழில்நுட்ப இது எடுத்துட்டு டெலிகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்தாங்க. நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஏர்செல்னு ஒரு நிறுவனம் இருந்தது, ஆர்பிஜி, அப்புறம் ஒன்னொன்னும் மர்ஜர் ஆகி அப்புறம் அக்வயர் ஆகி எல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 நிறுவனங்கள் தான் இருக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட, நம்ம பொதுத்துறை நிறுவனத்தை தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி இதுல வந்து கடைசியாக நிற்க போகிற ரூல் ஆஃப் 3 அந்த அடிப்படையில 2 அல்லது 3 நிறுவனங்கள் எதுங்கிறது இன்னும் கூட தெரியறதுக்கு நாட்களாகும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு இவர்களுக்கு அந்த அட்வான்டேஜ் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தொடர்கிறது. இப்ப செப்டோ ஐபிஓ வர போறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். புதுசா ஒருத்தர் வந்து இவங்க 3 பேரையும் காலி பண்ற அளவுக்கு சக்தி இருக்குமான்னு சார். ஆல்ரெடி மக்கள்கிட்ட தான் வந்து பிரபலம், மக்கள் வந்து பழக்கப்படுத்திருக்காங்க. எல்லா மொபைலும் இவங்களோட ஆப் இருக்கு. ஆமா, புதுசா வர்றதுக்கு வந்து இவங்களை பீட் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சார். இந்த துறையில இவர்களால் நுழைந்த பொழுது இவங்களுக்கு இருந்த மோட் அப்படிங்கிறது வந்து அகலிங்கிறது வந்து தொழில்நுட்பம். இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு அது யார் வேணாலும் பண்ணலான்னு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நீங்க இங்க இருந்து அங்க மாறுவீங்களாங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை மட்டும் தான் பயன்படுத்தி கொண்டு பழக்க தோஷத்துல இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்த பல பொருட்கள் கடந்த காலங்கள்ல பாருங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை தாண்டி நாங்கெல்லாம் வந்து குரோமுக்கு வருவோமா, கூகுள் குரோமுக்கு அப்படின்னு எங்க தலைமுறையில ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். கூகுள் குரோம்னு புதுசா வந்திருக்காங்க, கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான். ஏன்னா நிறைய ஆப்ஸ் இது பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ் வந்து ஆப்டிமைஸ்டு ஃபார் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு கட்டத்துல. ஆனால் அது எல்லாம் வந்து அந்த சவால்களை சந்தித்து இன்னைக்கு குரோம் தான்ங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லையா? பெரும்பாலான பயன்படுத்தக்கூடியது குரோமா தான் இருக்கு. ஆமா, இப்ப குரோமுமே கிடையாது சார், சாட் ஜிபிடி தான் சார் நாங்கெல்லாம் யூஸ் பண்றோம். சோ பிரவுசர்ங்கிற இடையில பார்க்கும்பொழுது அது ஒரு பக்கம். அது மாதிரி வந்து பல விஷயங்கள்ல ஆர்குட்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு ஆர்குட்னு எதுன்னு இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு அப்புறம் ஃபேஸ்புக் வந்தது, இன்னைக்கு இன்ஸ்டா, இப்படி. சோ ஒரு வலுவா இருக்கக்கூடியது தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். எப்படி வந்து ஒரு புதிதா ஒருத்தர் ஆரம்பிக்கும் பொழுது அது மேல வர்றதுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த மாதிரி ரீச் ஆயிட்டா கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா எப்ப எந்த பக்கத்துல இருந்து போட்டி வரும், எங்க இருந்து சவால்களை சந்திக்க வேண்டி வரும்னு தெரியாதுங்கிறதுனால இது ரெண்டுக்கு மாறுதலா வேற வருமானா வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம அதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தொழிலாக இன்னைக்கு மாறிடுச்சு. கஷ்டம்தான் நிச்சயமா. புதிதாக ஒருத்தர் இந்த துறையில் வந்து வலுவாக நின்று வர்றதுங்கிறது கஷ்டம். ஆனால் வரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஜியோ வந்த பொழுது ஏற்கனவே ஏர்டெல் இருந்தது, வோடபோன் இருந்தது, இப்படி நிறைய வலுவான நிறுவனங்கள் அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு வோடபோன் வேணா இப்படி ஒரு சூழல் இருக்கலாம் ஐடியா, அன்னைக்கு அது வலுவான நிலையில இருந்ததுங்கிறது தான் பார்க்கணும் ஆரம்ப காலகட்டங்கள்ல. சோ ஆனால் அதை தாண்டி ஜியோ வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து இந்தியா முழுவதும்
பல கோடி பேரை வந்து சப்ஸ்கிரிப்ஷா வாங்கியிருக்கு. உங்க பிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுல இருந்து அந்த KYC ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலேங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுல கொஞ்சம் உன்னிப்பா கவனித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால வந்து அவ்வளவு விரைவில் வந்து ஜியோக்கு இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்தாங்கிறதுக்கான சில காரணத்தை தாண்டிய காரணங்கள் அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா வர முடிஞ்சது அவங்களால. அந்த மாதிரி இதுலயும் வர முடியுங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு இது அணுகணும். இது நான் நல்ல முதலீடுனோ தவறான முதலீடுனோ எந்த கருத்தும் சொல்ல வரல. இதற்கு வந்து இப்படித்தான் எல்லாருமே ஒரு காலகட்டத்துல வந்து இந்துஸ்தான் லீவர் அடிச்சுக்க ஆள் இல்ல, கால்கேட் அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் டாமினன்ட் மார்க்கெட் ஷேர் எல்லாம் இருந்தது. இன்னைக்கும் அவர்களுக்கு இருந்தால் கூட முன்பு இருந்த அளவுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுலயும் நான் சொல்ல விரும்புறேன். வேற ஏதாவது நிறுவனங்களோட முடிவுகள் வந்திருக்கா சார்? வேதாந்தா அலுமினியம் மெட்டல் அந்த முடிவுகள் வந்திருக்கு. அது வந்து 8 ரூபாய் டிவிடெண்ட் பங்கு ஒன்றுக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு 5629. அதனால பங்கு விலை இன்னைக்கு ஒரு 4% ஏறித்தான் முடிவடைஞ்சது. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி அந்த நிறுவனத்துடைய பங்கும் இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே 11% அதிகரிச்சது 2307. காரணம் ப்ராஃபிட் 50% அதிகரிச்சிருக்கு 432 கோடி அப்படின்னு. பஜாஜ் பைனான்ஸ் அதுலயும் வந்து நிகர லாபம் 27% அதிகரிச்சிருக்கு. அந்த நிறுவனத்துடைய பங்குடைய விலையில பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை, பக்கவாட்டு நகர்களில் தான் முடிவடைஞ்சிருக்கு. மேலும் பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. LIC பங்கு ஒன்றுக்கு 10 ரூபாய் அந்த டிவிடெண்ட் அதற்கான காசோலையை, ஏன்னா அதுல மெஜாரிட்டி ஹோல்டிங் வந்து மத்திய அரசாங்கம், அவங்களுக்கு வந்து அதுக்கான அந்த காசோலையை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய வருவாயா இருக்கும். அந்த செக்கினுடைய அமௌண்ட் வந்து 12,207.25 கோடி 12,207 கோடி டிவிடெண்டுக்கான காசோலை இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு LIC இடமிருந்து. ஒரு விஷயம் டாக்டர் ரெட்டிஸ் லேபை பத்தி பேசணும் சென்ற வாரத்துல நினைக்கிறேன். அப்ப அந்த சைமாக்ளூட்டைடு அதை பத்தி பேசியிருந்தோம். இப்ப சன் பார்மா வந்து பிரேசில்ல வந்து அதை அந்த இதுல என்டர் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்திருக்கு, ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்திருக்கு. இன்ஜெக்டபிள் அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அதுக்கான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த இதுல வந்து அவங்க என்டர் பண்ணிருக்காங்க. சோ காம்படிஷன் இஸ் ஹீட்டிங் அப் அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. சிறப்புங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.